ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஹோம்மேட் செர்லாக் ஃபார் பேபி இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ அம்மா வந்து எனக்கு இங்கே கார அரிசி அவல்னு சொல்லிட்டு ரெட் அவல் இங்கே கொடுப்பாங்க, ரெட் ரைஸில் செய்கிறது. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். நார்மலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது போகா கிடைச்சா கூட எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி இந்த கார அரிசி ரெட் அவல் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 கேஜி கிட்ட எடுத்திருக்கேன். 1 கேஜியே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக போகா வந்து நம்ம கடைகள்லேயும் கிடைக்குது. ஒயிட்லேயும் செய்யலாம், ரெட்லேயும் செய்யலாம். நல்லா ஒரு பெரிய சைஸ்க்கு பேன் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வானலை எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ எடுத்ததுனால ஹாஃப் ஆஃப் த பேட்ச், ஹாஃப் கேஜின்னு சொல்லிவிட்டு நான் ஆஃபாக வறுத்து எடுத்துக்கிறேன். அவல் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அவல் தீய விட்டுற வேண்டாம், நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவல் நல்லா வறுத்துறதுக்கு அப்புறமா ஒரு தட்டிலையோ ஒரு பிளேட்லேயோ மாற்றி வச்சுருங்க. மூடி போட வேண்டாம். ஸோ மூடி போட்டால் அதுலேருந்து ஆவி வரும். ஸோ அதில் வந்து அவல் நமுத்து போயிடும். சூடு போனதுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம். எந்த அளவு கிறிஸ்பினஸ்னால் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா கையில் உடச்சி பார்த்தா நல்லா உடையணும், அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்து வறுத்துக்கணும். உங்களுக்கு நான் சவுண்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அவலை நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வறுத்த பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, இல்லை வறுக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வறுத்தது தான். பாப்பாவுக்கு கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாக வறுத்து போடுற கடலையை விட இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்தா இன்னுமே கூட கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். இது உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் எப்படி வேணால் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக சூடு பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். அதே கடாயில் 2 பாதாம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். பாதாம், அதுக்கப்புறமா 2 முந்திரி. அதிகமாக போட்டுறாதீங்க, இது இன்ஸ்டன்ட் கஞ்சி அப்படிங்கிறதுனால அவ்வளோவா வேகாது. வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த குவான்டிட்டிக்கு இது ஓகே. நீங்கள் ஹாஃப் கேஜி எடுக்கிறீங்கன்னா ஒரு பாதாம் ஒரு முந்திரி போட்டால் போதும். ஒரு ஏலக்காவை வந்து கொஞ்சமாக தட்டி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுமே வந்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆற விட்டு வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இங்கே மிஷின் இருக்குது. ஸோ நான் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிப்பேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் வீட்டில் மிக்ஸி ஓகே அப்படின்னா நீங்கள் மிக்ஸிலே வந்து தாராளமாக போட்டு அரைச்சிக்கலாம். நான் இதோடைய நிறைய பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து மொத்தமாக மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்யூச்சரில் என்னென்ன பவுடர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பாப்பாவுக்கு என்னென்ன கஞ்சி கொடுக்கலாம் அப்படின்னு. மொத்தமாக ஒரு 4 பவுடர் கிட்ட அரைச்சேன். அதில் வந்து இன்றைக்கி வீடியோ போகா வந்து எடுத்திருக்கேன். ஸோ போகா கஞ்சி ட்ராவல்காக கொடுக்கறது. ஸோ எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஒரு பாக்ஸ்லேயே, ஒரு ஹாட் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம், அதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்பூனுமே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து ஊற்றினா எனக்கு இந்த டப்பாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிட்ட வந்துடும். ஸோ அதுவே போதுமானது. போகா அப்படிங்கிறதுனால நிறைய வந்து தண்ணி தேவைப்படும். ஸோ வந்து அதனால் நம்ம கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். கூடவே இந்த மாதிரி சின்னதாக விஸ்கோ இல்லை ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால தண்ணி ஊற்றினா கட்டி தட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி விஸ்க் வச்சுக்கிட்டால் கட்டி தட்டாமல் இருக்கும். ஹாட் வாட்டர் நல்லா வந்து ஊற்றி எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நெய்யோ இல்லை நீங்கள் உப்பு கொடுக்குற பழக்கம் வந்து 1 இயர்க்குள்ளே கொடுக்க முடியாது. ஸோ 1 இயர் பேபிக்கு மேலே இருந்தீங்கன்னா உப்பு லைட்டாக ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளாஸ்க் நான் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வந்து ஹாட் வந்து நல்லா தாங்குது. இந்த ஒரு செர்லாக்கே வந்து பாப்பாவுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இது எப்போ வேணால் கொண்டு போகலாம், கெடவே கெடாது. அவ்வளோதான். இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் என்னென்ன ஹோம்மேட் செர்லாக் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட சேர்த்து அட்டாச் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு தேங்க்யூ.